பைலட் ட்ரெயினை தூக்கிட்டு வெளியாகி வந்துட்டோம். இந்த கடையில் எடுத்து திருடிட்டு இந்த கடையில் வந்து விற்றுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு போய் ட்ராக் அடிக்க கூட தருதலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? அம்மா கஞ்சா அடிச்சுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இது அது பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் பிடிச்சிட்டாரு. ஆமாம் இவன் ட்ரக்ஸ் தான் பவிக்கிறான் சொல்லிவிட்டு நாய் சங்கிலியை வச்சு என்னை கட்டி போட்டுட்டான். சொல்கிறீங்கன்னா அதுக்கே ஒரு டெக்னிக் வேணும்ல. அந்த அதுதான் நான் இப்போ சொல்ல வந்தேன்னாக்கா அவன் ஒருத்தன் இருக்கிறான் நம்மளுக்கு. யாரு? பிசாசு குட்டி. அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இருக்குல்ல. மேலே கல் கட்டி இருப்பாங்க, அது மேலே தான் மீன்லாம் கொட்டி கழுவி விட்டுட்டு போயிடுவாங்க. ராத்திரியில் நாங்கள் வந்து நான் வந்து சின்ன அளவில் தான் தண்ணி வரும். ஸோ அந்த 60-70 பேர் அதில் தான் போகணும். அங்கே அவன் கக்கூஸ் போனாக்கா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒப்பன் தான், எல்லாமே ஒப்பன் தான் வைக்கிறாங்க. அது இதுன்னு சொல்லும்போது வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லி கூட பேச்சு வந்துருச்சு. சரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரோமியோ மாதிரி போய் ஜூலியட்டை தூக்கிட்டு வர நிலைமை வந்துருச்சு. டைம்ல எனக்கு வேற ஒரு உறவும் வந்துருச்சு. வேற ஒரு உறவுனா பெரிய வீடு சின்ன வீடு தானே உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. சரி நான் செத்து போறேன்னு சொல்லி காடி கதை திறந்து பாஞ்சிட்டேன். போற நிலைமைக்கு வந்து சன்னியாசியா தான் வாழ்ந்தேன் கொஞ்ச நாளா வீட்டுல. தலைவாணி எல்லாம் வச்சு படுக்கிறது இல்ல, வேஷ்டி விரிச்சு போட்டு கைய வச்சு இதுதான் தலைவாணி. தண்ணி வேற வேகமா இருக்கா மப்பு. ஸோ இது ஏற்றுலும் சண்டை போட்டதுலையும் வேகத்துலையும் இதுவும் கேட்டாங்க, நீங்கள் இன்னும் சாவலியா, உயிராக இருக்கிறீங்களா? கண்ணு முடிச்சது இதை கேட்டதும் கேட்டேன், என்ன பேசுகிறாங்க நீ, சாவில் உயிராக இருக்கிறேன்னு சொல்லி. சர்வதேச தமிழ் போதகர்களுடைய பிள்ளைகள் மாநாடு, இன்டர்நேஷ்னல் தமிழ் பாஸ்டர்ஸ் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ், எல்லா தேசங்கள்ல இருந்தும் தமிழ் பாஸ்டர்களுடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிறார்கள் மலேசியாவில். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 2026 இது நடக்க போகிறது. ஒரு பெரிதான ஆழமான முக்கியமான சத்தியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையே மறுரூபமாக போகிறது, அவங்க ஊழியமும் மறுரூபமாக போகிறது, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எல்லாமே மாற்றமடைய போகிறது. இந்த மாற்றத்துக்கு நீங்கள் தயாரா? உடனே பதிவு பண்ணுங்கள், கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என் கையில் இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் ஐயா. நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் கிருபையில் நல்லா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை மலேசியாவில் பினாங்களை பார்க்குறது. ஸோ உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுடைய ஊழிய அனுபவங்கள்லாம் கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம், ப்ளஸ் நீங்கள் எங்கள் சேனலுக்கு கொடுக்குற அந்த நேர்காணல் மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். டிவிக்கு ரொம்ப நன்றி உங்கள் நேர்காணலுக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்காக. ஸோ உங்களுடைய சின்ன வயசுலேருந்து நான் அப்படியே போகலான்னு பார்க்குறேன். நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியா தானே? எங்கே இருந்தீங்க? ஆமாம், நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த பினாங் ஸ்டேட்டில். ஓகே. அப்போ அம்மா அப்பாலாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருப்பாங்களே? அம்மாலாம் வந்து செகண்ட் ஜெனரேஷன், இங்கே அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். நீங்கள் கிறிஸ்தவ பின்புலமாக நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய குடும்ப பேக்ரவுண்டு? இல்லை, நான் இந்து குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்கள் அப்பா ஒரு தமிழ் புலவர் கண்டா உள்ளவர். ஓ அப்படியா? எங்கள் அண்ணனும் ஒரு அவருக்கு தமிழ் புலவர் தான் பேர். ஓ, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 7 பேர். நாங்கள் 7 பேர். நீங்கள் எத்தனாவது? ஸோ நான் வந்து 6வது பிள்ளை. ஓகே. ஒரு தங்கச்சி கடைசி 7. அப்படி வளரும்போது சின்ன வயசில் எப்படி இருந்தது உங்களுடைய லைஃப், ஃபேமிலி, பொருளாதாரம் அதெல்லாம் எப்படி இருந்தது? எனக்கு அப்போ தான் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு ஒரு 10 வருஷம் சென்று தான் நான் பிறந்தேன். 55 பிறந்தேன். சரி. இப்போ அந்த காலத்துலலாம் சாப்பாடெல்லாம் பஞ்சம் தான், கஷ்டம். ஏன் சொல்லும்போது எங்கள் அப்பா சிட்டி கவுன்சிலில் இங்கே உள்ள
கவுன்சிலில் வேலை பார்த்தாரு. ம். அப்போ அந்த காலத்தில் 63ல் மலேசிய அரசாங்கம் சொல்லிடுச்சு, யார் யார் இந்தியாவுக்கு போகிறீங்களோ எல்லாம் நீங்கள் திரும்பி போகலாம். ம். ஓ ஸோ எங்கள் அப்பா அவருடைய வேலையை போய் ராஜினாமா பண்ணிட்டு, சரி. ராஜினாமா பண்ண காசை எடுத்து ஆ ரஜுலா சிதம்பரம் இருந்துச்சுல அந்த காலம், ஆமாம் ஆமாம். அதை போய் டிக்கெட் வாங்க போயிருக்கிறாரு. சரி. அங்கே போனதுக்கு நாங்கள் 9 பேர் குடும்பத்தோடு சேர்த்து, 7 பேர் நாங்கள், அப்பா அம்மா 2 பேர், 9 பேர். ஆனால் அந்த காசு 7 பேருக்கு தான் டிக்கெட்டுக்கு இருந்துச்சு. ஓ ஸோ 2 பேருக்கு பத்தாதுன்னு சொல்லி இங்கேயே தங்கிட்டோம். இல்லாட்டினாக்கா நான் நேரம் ஊரில் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அப்படியாக இங்கேயே தங்கிட்டோம். ஸோ இங்கே தங்கின பிறகு அப்பா எனக்கு வயசு வந்து 8 வயசு தான், 6. ஓ சரி. 63 6ஆவது வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சாங்க. அப்புறம் 7ஆவது வகுப்பு போகும்போது எங்கள் அப்பனால படிக்க வைக்க முடியல. ஏன்னாக்கா ஸ்கூல் ஃபீஸு, புக்ஸு, அது அவரும் வேலை இல்லாமல் போச்சு. ஸோ அந்த தருணத்தில் என்னுடைய நண்பர், அவர் ஒரு சட்டக்கார குடும்பம், என் கூட்டாளியே அவர் ஒரு சட்டக்காரு. ஸோ சட்டக்கார குடும்பம்னா என்ன மீனிங்? யூரேஷியன் ஃபேமிலி. ஓகே ஓகே. அவர் கூட தொடர்பு இருக்கும்போது அவங்க அப்பா கேட்டார், நான் ஸ்கூலுக்கு போகலையா? நான் சொன்னேன், இல்லை எங்கள் அப்பாவுக்கு படிக்க வைக்க முடியல. சரி பரவாயில்ல, நான் உன்னைய படிக்க வைக்கிறேன் வான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு என்னைய தத்தெடுத்த பிள்ளைகன்ட்டா தத்தெடுத்துக்கிட்டாரு. ஸோ அவர் தான் என்னைய 9ஆவது வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சார். ஸோ படிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்லா தான் இருந்தேன். ஆனால் இந்த நண்பன் என்று சொல்லக்கூடியவர் இவர் என்னோட வயசில் 2 வயசு என்னமோ மூப்பு. ஸோ அவருடைய நண்பர்களோட பழகும்போது என்னையும் இழுத்துக்கிட்டாரு. ஸோ நானாக வந்து 8 வயசுலனா நான் பீடினா குடிச்சிருக்கிறேன். ஓ அப்படியா? சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க? ஓகே ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதோட அவர் கூட சேர்ந்துக்கிட்டு 15 வயசுலேயே கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ ஓகே ஓகே ஓகே. கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பட் ஆனால் அந்த நாட்களில் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்று இருந்துச்சா? சில வளரும் போது எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் சின்ன வயசுலலாம் தேடல. அம்மா அப்பா கூட்டிகிட்டு போகிற கோயிலுக்கு அது இதுக்கு போயிட்டு, அப்புறம் சட்டக்காரங்க வீட்டில் இருக்கும்போது சர்ச்சுக்கு போவோம். ஓ சர்ச்சுக்கு போவீங்களா? ஓகே ஓகே. ட்ரினிட்டி மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போவோம். அவங்க கிறிஸ்டியனாக இருந்தாங்களா? ஓகே. ஜோசப் கேத்தலிக் சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சுக்குலாம் போயிட்டு வருவீங்க? எஸ் எஸ் எஸ். சர்ச்சுக்கு சம்மதம் தானே, எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வழிமுறையில் தான் நான் வந்தேன். சரி சரி சரி. ஸோ ஸ்கூலுக்கு போகாம சரி எங்கே பார்த்தாலும் போய் சுற்றுறது. ஸோ இவரோட கூட போய் சுற்றுறது, சரி, சினிமா போகிறது, அப்புறம் ஸ்விம்மிங் போகிறது. ஓகே. அப்போ ஸ்விம்மிங் போகிற இடத்துலலாம் அந்த கஞ்சா சிகரெட்லாம் வாங்கிட்டு போய் அடிச்சுட்டு கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம். சரி சரி. இன்னும் நல்ல பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாப்புல. ஸோ இப்படியே அந்த 1 வருஷம் ஓடிடுச்சு. அந்த காலத்தில் எங்களுக்கு ஃபார்ம் 3 என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அது பாஸ் பண்ணால் தான் ஃபார்ம் 4 போக முடியும். ஸோ நான் அதில் ஃபெயிலு. சரி சரி. ஸோ அதனால் ஃபார்ம் 4 போக முடியாமல் போச்சு. சரி சரி. ஸோ எனக்கு கொடுத்தாங்க ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஃபார்ம் 2ன்னு சொல்லி. ஓ ஃபார்ம் 2 தான் நான் பாஸ், ஃபார்ம் 3 ஃபெயில். ஃபார்ம் 3 ஃபெயில். ஆக்சுவலாக நம்ம 10th மாதிரி இல்லை, எங்கள் ஊரில் 10th சொல்லுவாங்க, அது மாதிரி 10th தான் ஃபெயில். ஓகே. ஸோ அதோட பார்த்துட்டு அவங்க அப்பாவும் பார்த்தாரு, சரி நீ ஃபெயில் ஆகிட்ட என்ன செய்ய போகிற. நானும் அவங்க கூட தருதலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ அப்படியா? அம்மா கஞ்சா அடிச்சுக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இது அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படியே ஸ்கூலை விட்டு விலகிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே அவர் கூட பழக 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 ட்ரக்ஸ் உள்ளுக்கு போயிட்டேன். ஓ சரி. ட்ரக்ஸ்னாக்க ஹெரோயின். ஓகே. அந்த காலத்தில் ஹெரோயின், இங்கே வந்து தூளுன்னு சொல்லுவோம், வெள்ளை பவுடரு. ஓகே ஓகே. ஹெரோயின்னா அவங்க கூட சேர்ந்து அப்படியே எனக்கு தெரியாது, இது குடித்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி குடிச்சு பார்ப்போம்னு சொல்லி குடிச்சு சரி ஒரு நாள் குடிக்காமல் இருக்கும்போது கை கால் உடம்பெல்லாம் குளிர் காய்ச்சல் வந்தாப்புல உதறிச்சு. ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க அது மேலே. காசு ஒன்றும் இல்லை, அவர் குடிச்சுனா சரி வா நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்குள்ள பூந்தோம். கடைக்குள்ள போய் நிற்கும் போது இங்கேயே நில்லுன்னு சொன்னான். நான் அங்கேயே நின்றேன். அவன் உள்ளுக்கு போனால் அப்படியே ஒரு மயிலோட்டினை தூக்கிட்டு வெளியாகி வந்துட்டான். இந்த கடையில் எடுத்து திருடிட்டு இந்த கடையில் வந்து வித்துட்டு அந்த காசை எடுத்துட்டு போய் ட்ரக் அடிக்க திருப்பி ட்ரக் அடிக்கிறது. ட்ரக் பவக்காட்டினாக்க மனுஷனாக நடமாட முடியாது. ஸோ அதனால் 15 வயசு ஆயிடுச்சு, சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை, திருடு தான்.
ஸோ வீட்டிலேருந்து திருட ஆரம்பித்தேன். அரிசி சீனி அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொண்டு அதே திருடி. ஆமாம், அப்படியாக இந்த ட்ரக்குக்காக திருட ஆரம்பித்தேன். சரி சரி. அப்போ பல வகையில் திருட ஆரம்பித்தேன். காடிங்களில் உள்ள ரேடியோ, வீட்டுங்களில் துணிமணி, சப்பாத்து பொருள் எது கிடச்சிச்சோ அதெல்லாம் எடுத்து போலீஸில் பிடிப்பட்டேன். போலீஸ் கொண்டு போனாங்க. கேட்டாங்க, இந்த மாதிரி திருட்டு இதெல்லாம் நீ திருடி இருக்கிற, யார் யார் கூட செஞ்ச, அது இதெல்லாம் கேட்கும்போது நான் என் நண்பர்களை காட்டி கொடுக்கல. செஞ்சேன், ஆமாம் இதெல்லாம் நான் தான் திருடுனேன், ஆனால் நான் ஒண்டி தான் செஞ்சேன். அப்புறம் போலீஸ் காடியில் வச்சு கூட்டிகிட்டு போய் எந்தெந்த இடத்துல திருடுன்னு எல்லாத்தையும் கொண்டு போனாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சேன். அது என்னமோ அந்த வீட்டில் திருடு போனவங்க யாருமே எந்த ஒரு ரிப்போர்ட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஓகே ஓகே ஓகே. ஸோ ரிப்போர்ட் பண்ணாத வாசி, கம்ப்ளைண்ட் இல்லாத வாசி அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. சரி 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 சரி. ஸோ சரி நீ போகலான்னு சொல்லி என்னை விட்டுட்டாங்க. விட்ட பிறகு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த இடத்துலையும் இது பொருள் பாவிக்கணும்ல, அதனால வெளியில் திருடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு எங்கள் அண்ணன் என்ன செஞ்சாருன்னு சொல்லும்போது, என் நண்பரோட கூட சேர்ந்து என்னை வந்து பிடிக்கிறதுக்கு அவரும் ஒரு நாள் நான் என் நண்பர் கூட்டங்களில் தான் இப்படியாக வாங்கிட்டு வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அவர் வந்தார். அவரும் பாவிக்கிறாப்புல நடிச்சுக்கிட்டு எங்களோட கூட கூட்டமாக வந்து ரூமில் வந்து சேர்ந்துக்கிட்டு, சரி அண்ணனும் வந்திருக்கிறாரு நம்ம இருந்தால் சொல்லி எல்லாம் பாவிச்சோம். அவர் பாவிக்கல, நானும் அதை கவனிக்கல. சரி. அதோட வீட்டுக்கு வந்த பிறகு அண்ணா பிடிச்சிட்டாரு. ஆமாம் இவன் ட்ரக்ஸ் தான் பாவிக்கிறான் சொல்லிவிட்டு நாய் சங்கிலியை வச்சு என்னை கட்டி போட்டாரு. காலில் ஒரு நாய் சங்கிலி, ஜன்னல் கம்பி இருக்குல்ல ரூம்ல, ஜன்னல் கம்பியில கட்டி போட்டேன். இங்க போகக்கூடாது. கையும் நாய் சங்கிலியில போட்டு 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 படுத்துக்கே எழுந்திருக்கத்தான் முடியும். மித்தது பீலி அதுக்கெல்லாம் அவர் அவுத்து விட்டு கூட்டிட்டு போனா தான். சரி சரி சரி. ஸோ இப்படியே அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கிட்ட என்னோடு கூட தான் இருந்தார். எங்கேயும் போகாம எப்படியாச்சும் இவனை திருத்தணும், இதை உட வைக்கணும்னு சொல்லி சரி சரி ட்ராய் முயற்சி எடுத்தாரு. அப்போ அவரு ஒரு நாள் லேசா தண்ணி சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டு இருந்தாரு. சரி. சாவி என் கைக்கு வந்துருச்சு. எடுத்து பூட்டை திறந்துக்கிட்டு அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடுன ஆள் தான். அப்படியா? 16 வயசுல. 16 வயசு இருக்கும். அன்னைக்கு தான் வீட்டை விட்டு ஓடுனேன். ஓடி போய் தெருவில் தான் படுத்திருந்தேன். அந்த ஏரியா விட்டு எந்த ஏரியாவில் இருந்தீங்க நீங்க இருந்தது? நான் இருந்தது பேரா ரோடு. ஓகே ஓகே. பேரா ரோட்ல இருந்து இப்போ டவுனுக்கு ஓடிட்டேன். டவுன்னா எங்க கேஎல் அந்த மாதிரியா? இல்ல இங்க பினாங்கில. பினாங்கிலே. ஓகே ஓகே ஓகே. ஓ இந்த ஏரியாலே அப்படியே தான் ஆயிட்டீங்க. கெம்பல் ஸ்ட்ரீட் சொல்லலாம். சரி 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 சரி. கோழி பஜார்னு சொல்லுவாங்க. அங்க கோழி பத்தான் விற்பாங்க, பண்டியும் விற்பாங்க, மீனும் விற்பாங்க. அது அதோட பேர் வந்து கோழி பஜார். ஓகே. அங்க போய் நீங்க படுத்துட்டீங்களா? அங்க எல்லாம் இது கஞ்சா தான் புலங்குவாங்க. அவங்க கூட என்னது கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கிட்டு. ஓகே. வீட்டில் தேடலையா அவங்கள? அந்த தேடினாங்க, பிடிப்படல. ஏன்னா இந்த ஏரியாவில் தான் இருந்தீங்க, அதை கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை, நம்ம தான் பதுங்கி பதுங்கி வாழ கற்றுக்கிட்டோம். அதனால ஓகே ஓகே. ஸோ தேடி தேடி பார்த்து அப்படியே இருந்து அது ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. அந்த மாதிரி 5 ரூபா படுத்திருந்தேன். ஒரு கட்பால் போட்டு தான், இந்த கட்பால் இருக்குல்ல, கட்பால் போட்டு தான் அந்த சீனம் பேப்பரு தான் துப்பட்டி, அதை போட்டு ஒரு 5 அடி ஓரத்தில் படுத்திருப்பேன். மணி 3 மணி 2:30 மணி 3 மணிக்கு தான் வந்து தூங்குவேன். 3:30க்கு அங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு லோரியிலேருந்து சைவர்னா இறக்குவாங்க, காய்கறி சாப்பிட்டா இறக்குவாங்க அந்த இடத்துல தான். அப்போ சீனை வந்து காலில் எத்துவான், எத்தி சீனன்னு சொல்லுவான், கிளைங்கா குய்யா லாங்காய்ச்சோ செங்கிலி துவச்சிப்பேங்க லை கூச்சிப்பேங்க சாவுலா அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? தமிழ் பேய் வியாபாரம் பண்ற இடத்துல இங்க வந்து படுத்து கிடக்குறியாடா, போடா அங்கிட்டுன்னு சொல்லி காலில் எத்துவோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த மூலையில இருந்து தூக்கிக்கிட்டு இந்த மூலையில வந்து போட்டு தூக்கிட்டு கிளம்புற 7-7:30 மணிக்கு எழுந்திருச்சு திருப்பி போய் காடி ஜாகா. சாப்பாடுக்கு என்ன பண்ணீங்க? வேலை காடி ஜாகா பண்ணுவேன். சரி. திருட்டுத்தனமா ஒவ்வொரு காடிக்கு 10 காசு அப்படி கொடுப்பாங்க, அதை வாங்குவேன். காடியில் எந்த பொருள் இருந்தாக்க திருடிடுவேன். ரேடியோ கேஸாக இருந்தால் திருடிடுவேன். அப்படியா? ஸோ அந்த காடி ஜாகா பார்ப்பேன். அந்த காசை வச்சு தான் ட்ரக்ஸ் பாவிச்சுக்கிட்டு. ஆனால் அந்த ஒரு திருடுறீங்கன்னா அதுக்கே ஒரு டெக்னிக் வேணும்ல. அந்த அதுதான் நான் இப்போ சொல்ல வந்தேன்னாக்கா, அவன் ஒருத்தன் இருக்கிறான் நமக்குளுக்கு. யாரு?
பிசாசு குட்டி ஓ அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அப்படி தெரியுது. தன்னாலே அது பிசாசு பண்ண வேலை தான். ஸோ எல்லாம் அந்த மாதிரி செஞ்சு சரி அஞ்சலியில் படுத்து, அப்புறம் அந்த மார்க்கெட்டில் போய் படுத்து, அப்போ அங்கே உள்ள மார்க்கெட்டு நண்பர்கள் பக்கத்தில் அங்கே பப்ளிக் குளிக்கிற இடம் இருக்கு, அங்கே போய் குளிச்சுக்கிறதா, அங்கே போய் குளிச்சிடும். அப்புறம் அந்த இடத்துல இருந்து அங்கே படுத்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ராக் எடுக்கிறதுக்கு ஊசி குத்துனா அப்போ இந்த சண்டு எல்லாம் அடிச்சு பார்த்தேன், முடியல. சண்டு சைனால ஓபியம் அந்த ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்களே, அந்த வாய் உளுத்து அது வந்து அரேபியா, அது வேறயா சைனீஸோட. ஓகே ஓகே அது சண்டு. சரி ஸோ சண்டு என்று சொல்லக்கூடிய சண்டுவில் விழுந்தேன். அது ஒரு 9-10 மாசத்துக்கு அதை பாவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கொஞ்சம் சௌரியம், அதை பாவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் லைக் படாமல் திருப்பி ஊசி குத்த ஆரம்பித்தேன். ஓ அது பத்தாம உங்களுக்கு. ஓகே. ஸோ ஊசி குத்த ஆரம்பித்தேன். ஸோ ஊசி வாங்க காசு இல்லை. ஸோ அங்கே போய் 20 காசு கொடுத்தாக்கா அவங்க ஊசி வச்சுருப்பாங்க. அவனோட வியாபாரம் அதுதான், ஊசி. அந்த ஊசியை வாங்கி அவன் குத்திட்டு தண்ணியில் கழுவிட்டு அந்த ஊசி எடுத்து நம்மளுடைய அந்த மருந்து எல்லாத்தையும் நம்ம காய்ச்சி நம்ம இழுத்து நம்மளை குத்திக்க வேண்டியது. அப்படி குத்திக்கிட்டவே காய்ச்சி குத்த போகிற நேரத்தில் பின்னால் என்னைய வந்து யாரோ எத்துனா நானும் ஊசி எல்லாம் பறந்து போய் கீழே விழுந்து திரும்பி பார்க்குறேன். உலகு பேதான் டிடெக்டிவ்ஸ், உலகு பேதான். அதுதான் எனக்கு எத்து விட்டு எல்லாத்தையும் பறக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பறக்கி என்னுடைய இல்லாததெல்லாம் அந்த ஊசி எல்லாத்தையும் பறக்கி கொண்டு போய் லாக்அப்பில் வச்சு ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க, காட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. சரி 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 சரி. ஸோ அப்படி இருக்கும்போது காட்டில் வந்து என்னை சார்ஜ் பண்ணிட்டாங்க. நாட் அ லைசன்ஸ் டாக்டர் ஆர் அ ஃபிசிஷியன் டு ஹேண்டில் அ சிரிஞ்ச். ஊசியை பாவிக்கிறதுக்கு நான் ஒரு டாக்டரும் இல்லை, ஒரு மருத்துவரும் இல்லை சொல்லி அந்த சார்ஜில் தான் என்னையை கொண்டு போய் சார்ஜ் பண்ணி வச்சாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்பொழுது டிசம்பர் 15, 1975 அதான் ஆக கடைசி என் பிடிக்கப்பட்டு ட்ரக்ஸ் அன்னைக்கு. சரி சரி. ஸோ உள்ளார கொண்டு வச்சதும் அந்த காலத்தில் ஜாமீன் கொடுத்தாங்க, 5000 வெள்ளி ஜாமீன். யாரு கேட்டுனது? அதான் ஜாமீன் எடுக்க முடியல. ஆனால் உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு ட்ரக்ஸ் கிடச்சிருக்காது, நீங்கள் ரொம்ப அடிக்டாக இருக்கீங்க, அதெல்லாம் என்ன பண்ணீங்க? அதான் அங்கே உள்ளார அது ஒரு கொடுமை. அப்படியா? அது தனி ஒரு கொடுமை. ஒரு 50-60 பேர் அந்த இவ்வளோ பெரிய இடத்துல ஒன்றா போட்டுருவாங்க. சரி. ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க தான் படுக்கணும். எல்லாமே பத்தாது அது. சரி. பாத்ரூம் எல்லாம் உள்ளார அங்கேயே தான் இருக்கும். ஒரே பாத்ரூம் தான் இருக்கும். அது பாத்ரூம்னாக்கா கக்கூஸ் போகிறது சரி ஒரு பைப்பு தண்ணி அவ்வளோதான். அது சின்ன அளவில் தான் தண்ணி வரும். ஸோ அந்த 60-70 பேர் அதில் தான் போகணும். அங்கே அவன் கக்கூஸ் போனாக்கா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஓப்பன் தான், எல்லாமே ஓப்பன் தான். அதிகால வேலையெல்லாம் 5:30 மணிக்கு மாஸ்டர் எடுக்கணும். 5 மணிக்குனா எழுப்பி விட்டு கீழே ஒரு பெரிய தொட்டி இருக்கும், அதில் மீன் வளர்க்குவான். அப்போ எல்லாரும் வந்து உட்காரணும். அதுலேருந்து ஒரு வாளி தண்ணி அள்ளி கிளம்புற 5 மணிக்கு தலையில் ஊற்றுவான். தலையில் ஊற்று அந்த குளிரோட போய் மாஸ்டருக்கு உட்காந்து இருக்கணும். மாஸ்டர் வருவார், ஒரு 5:40 போல் வருவார். எடுத்த பிறகு தோம்பு இருக்கும், குளிக்கிற வாளி இருக்குல்ல, அதில் லைன்லாப்பில் நின்று வந்து ஒரு கோவலை கஞ்சி, அரிசி கஞ்சி, உப்பு இருக்கும், நீ எடுத்துக்கலாம். அதை தான் எடுத்துட்டு உள்ளார போயிடணும். பூட்டி போட்டு வச்சுருவாங்க. மத்தியானத்துக்கு சாப்பாடுக்கும் அந்த மாதிரி தான் வந்து லைனாப்பில் நின்று சாப்பாடு எடுத்துடும். ராத்திரிலையும் சாப்பாடு. இப்படி தான் ஜாமீன் எடுக்க முடியாம ஒரு. பட் ஆனால் நீங்கள் இவ்வளோ அடிக்டாக இருக்கீங்க, அங்கே உள்ளே கிடச்சிருக்கா? ஜெயிலில் கிடச்சி இருக்குது, ஆனால் பாவிக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப காசு வேணும். அப்போ என்ன அப்படி உங்களால் இருக்க முடிஞ்சா? கட்டுப்படுத்த வேண்டிய என்ன செய்யறது? சரி சரி சரி. அதான் லோக்காப்பில் அவங்க கேட்குறது கேள்விக்கு, லோக்காப்பில் இருக்கும்போது கரண்டில் எலக்ட்ரிக்யூட் பண்ணி செத்துருவோம்னு சொல்லி ட்ரை பண்ண போனேன். அப்படியா? முடியல, நம்மளால முடியல, தாங்க முடியல. சரி, இதான் கரண்ட் இருக்கு, கரண்டில் கையை வச்சு செத்துருவோம். சரி. ஆனால் அங்கே உள்ள பவர் வந்து ரொம்ப குறைவு. அப்படி லோக்காப்பில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கம்பி தானே, கையை வச்சுருவோம் சொல்லி பார்த்தேன். அப்புறம் முடியல, அதான் அது கொஞ்சம் உயரமாக இருக்கு, எட்டவும் முடியல. கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது, கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. சரின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு ஜெயிலில் போய் அங்கே போய் இருந்து. சரி.
அப்பயும் இப்போ அப்போ கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டு போய் வாரம் வாரம் கோர்ட்டுக்கு போகணும், மென்ஷன் பண்ணுறது. போனால் ஜாமீனுக்கு 5000 வெளியே 5000 ஒன்றும் எடுக்க முடியல. 75லே 5000. 75ல் அப்போ February 12 என்னமோ எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. சரி சரி சரி. ஸோ அப்படி இருக்கிற வேலையில் நம்ம இந்துக்கள் தான் தெரியுங்க, அண்ணன் தம்பி யாரும் ஜெயிலில் இருந்தாக்கா பொண்ணு எடுக்க மாட்டாங்களே, இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறதா. ஸோ எப்படியோ அது வரைக்கும் எடுக்க முடியல. அதுக்குள்ளே 5000 வெளியிலேருந்து 3500 வெள்ளிக்கு வந்துடுச்சு என்னுடைய ஜாமீன். குறைச்சி அப்படி குறைச்சி கொடுத்துட்டு தண்டனை அதிகமாகிட்டே இருக்கு. நாள் அதிகமாக இருக்க இது குறையுதா? அப்படியா? இல்லை இல்லை இல்லை, ஏன்னா என்ன ஜாமீன் எடுக்க யாரும் இல்லைனால. ஓகே ஓகே. ஸோ ஜாமீனை குறைச்சாங்க. சரி. ஆனால் வீட்டுக்கு தெரிஞ்சா நீங்கள் இத்தனை வருஷம் வீட்டுக்கே போகல, வீட்டுக்கு தெரிஞ்சது கோர்ட்டில் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வந்து சொல்லிட்டாங்களோ போலீஸ் பார்த்தாங்க. சரி சரி சரி. அம்மா வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு சரி நம்மள்ட்ட தான் பொருளாதாரம் இல்லையா, ஜாமீன் எடுக்க முடியல, சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் 3.5 மாதமாக 3 மாதம் 3.5 மாதத்துக்கிட்ட இருந்தேன். எப்படி வெளியே வந்தீங்க? அதான் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம். சரி. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் வீட்டை கொண்டு போய் அடமானம் வச்சாங்க. சரி. அடமானம் வச்சு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து என்னைய ஜாமீன்லேருந்து இழுத்து கொண்டு வந்தாங்க. அப்போ எத்தனை வெள்ளி இருந்துச்சு? 3500 வெளியே கொடுத்து. ஏன்னா வீடு அந்த விலைக்கு தான் போயிருக்கு. சரி சரி சரி. அதுக்கு மேலே காசு இல்லை அதுக்கும். ஸோ ஏதோ சரி வந்து இனி ஜாமீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. சரி சரி. ஸோ எடுத்துட்டு வந்த வேலையில் ஜெயிலில் தான் மொட்டை அடிச்சு வச்சிருப்பாங்களா, அது ஒரு இன்சிடென்ட். அதை சொல்ல வரேன்னாக்கா, ஸோ மொட்டை அடிச்சிருவாங்க ரொம்ப குரூக்காட் கண்டா. சரி. ஸோ வீட்டுக்கு வந்து இருக்கும்போது என் தங்கச்சி ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தாங்க. சரி சரி. சிஸ்டர் கூட வீட்டுக்கு வருவாங்க. சரி சரி சரி. ஒரு பொண்ணு வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் பழக்கம் வந்துச்சு. ஓகே ஓகே. அப்போ தான் அவங்க கேட்டாங்க, எங்கே உங்கள் வீட்டில் எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க, நீங்கள் மட்டும் இங்கிலீஷ் இவ்வளோ ஜோக்காக பேசுகிறீங்க, இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஸ்கூல் இது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன், ஆனால் நான் டைம்ஸ் மேகசினு, இந்த எங்கள் நாட்டில் வந்து நியூ ஸ்ட்ரேட்ஸ் டைம்ஸு, எக்கோ இதெல்லாம் ரொம்ப படிப்பேன். கோப்பிகளில் போய் 5 காசுக்கு ஒரு சிகரெட் வாங்கிட்டு 5 காசுக்கு ஒரு கோப்பி, கருப்பு கோப்பி பிளாக் காஃபி வாங்கி உட்கார வச்சு பேப்பர் இருக்கும் அதை எடுத்து வச்சு படிக்கிறது. அதில் தான் இங்கிலீஷ் நல்லா இருந்துச்சு. இவங்க பார்த்ததுக்கு என்ன இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்களா, எப்படி ஜோக்காக பேசுகிறீங்க, அவங்க குடும்பத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு ஆர்வம். அப்புறம் கேட்டாங்க, எங்கே இருந்து வந்திருக்கிறீங்க, முடியெல்லாம் ரொம்ப கட்டையாக இருக்குது, தடாருன்னு சொல்லிட்டா. இல்லை நான் வந்து சிங்கப்பூர் ஆர்மியிலேருந்து அங்கேருந்து வர்றேன், லீவில் வந்திருக்கிறேன். சரி 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 சரி. ஓ எனக்கு தெரியாது, அவங்களுக்கு ஆர்மி ஆள்னா அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி. ஓ அப்படியா? ஓகே. சும்மா அப்படி சொல்லிட்டீங்க. அந்த வந்த வேகத்துக்கு சொல்ல முடியாது, ஜெயிலேருந்து வந்திருக்கேன். வீட்டில் யாரும் சொல்லிக்கலையா? உங்கள் தங்கச்சி சரி யாருமே சொல்லிக்கலாம். சரி சரி சரி. வெக்க கேடாச்சே. சரி. ஜெயில் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான், அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து. அதான் சரி சொல்லிடு. அவங்களும் ஒன்றும் சொல்லலை, என்கிட்ட கேட்ட வசி நான் ஆமி ஆளுன்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு மனசில் ஒரு ஆசை வந்துருச்சு, சரி ஆமீன் ஆளா சொல்லி அங்கே அவங்க என் மேலே கொஞ்சம் ஆசை, எனக்கும் அவங்க மேலே கொஞ்சம் ஆசை. ஸோ அது அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அப்படி ஓடிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லி கடவுளை தேடுவோம் அப்போ சொல்லி தான் நான் கடவுளை தேட ஆரம்பித்தேன். இவ்வளோ தூரத்துக்கு நம்ம தெய்வம் நம்மளை நடத்தி வந்துருச்சு, சரி தெய்வத்துக்கே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், தெய்வ வழியில் போய் தெய்வ காரியத்தை செய்வோம்னு சொல்லி கோயில் கட்டினேன். சரி. அதுக்கு நான் பூசாரியாக இருந்தேன். ஓ கோயில் கட்டுறது பணம்லாம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அது சின்ன கோயில் தான், பெரிய கோயில் இல்லை. ஏன் சொல்லும்போது அந்த கோயில் கட்டப்பட்டுச்சுனாக்க எங்கள் அம்மாவுக்கு அருள் வரும். சரி. எங்கள் குல தெய்வம். ஸோ குல தெய்வம் வந்துக்கிட்டு இருந்த வேலையில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் சாமி ஆடி சொல்லிருச்சு, இந்த மாதிரி உனக்கு வயசு ஆயிடுச்சு, முதுமை கட்டை ஆயிட்ட, எனக்கு வாலிப கட்டை வேணும், வாலிப புள்ள வேணும் சொல்லி பேசி, சரி நான் தான் கடைசி பையன், இவன் எனக்கு வேணும்னு சொல்லி என் மேலே வந்துருச்சு.
அப்புறம் தான் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சாமி அருள் வந்துருச்சா? அருள் வரல, அது கண்டினியூட்டி என் மேலே. ஓ, அது சொல்லுது உங்கள்கிட்ட. சரி. ஸோ அதுதான் எங்கள் அம்மா கடைசியாக சாமி ஆடுனது. அதோட தான் இந்த கோயில் கட்டி இந்த கோயிலுக்கு உங்களுக்கு எது எஃபர்ட் எல்லாம் வரல, அது வந்த மாதிரி எதுவும் ஃபீல் இல்லை? எனக்கு வரல. சரி 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 சரி. அது உங்கள் அம்மா சொல்கிறாங்க அந்த சாமி இதில் சாமி ஆடி கடைசியாக சொல்கிறாங்க. குலதெய்வம் அது சொல்லிடுச்சு அந்த மாதிரி. அதோட தான் கோயில் கட்டி சரி இந்த சாமி வழியில் போவோம் சொல்லித்தான் கோயில் கட்டி. அப்போ அந்த நேரத்தில் நான் வந்து சைவமாக மாறிட்டேன். சிகரெட்டு தண்ணி கண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு அசைவத்தெல்லாம் விட்டுட்டு சைவமாகி கோயில் பூசாரியாக இருந்து. ஸோ அந்த காலத்தில் கம்பெனியில் வேலை பார்த்தேன். நல்லா அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் நல்ல ஒரு சூப்பர்வைசர் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் நினச்சேன் சரி சைவத்தில் போய் சரி கடவுள் வழியில் போய் சொல்லி இது பண்ணேன். ஸோ இந்த சூழ்நிலை ட்ரக் அடிக்கலாம் விட்டுட்டீங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து விட்டுட்டீங்க. கோயில் கட்டி கோயிலுக்கு ஒரு நாளைக்கு 1000 மந்திரம் சொல்லுவேன். 5:30 மணிக்கு கோயில் எடுத்து வைப்பேன். விவரத்தை எல்லாம் காமிச்சு முடிச்சு சரி 7000 7 மணிக்கு உட்காருவேன். கரெக்டாக 9 மணிக்கு 1000 மந்திரம் சொல்லி முடிப்பேன். 1/2 மணி நேரம் ஓய்வு விட்டுட்டு கோயில் எடுத்து மூடி வச்சுட்டு அப்புறம் தான் ஒரு வேளை சாப்பாடு வந்து சாப்பிடுவேன். ஓ அப்படியா? அதுவும் எங்கள் அம்மா மண்பானையில் எனக்கு மட்டும் தனியாக சமைச்சு வச்சிருக்கோம். ஓ நீ பூசாரி இதனால தனியாக எந்த அடுத்தவங்க பானை இதெல்லாம் பாவிக்கிறது தனியாக. ஸோ அப்படியே வாழ்ந்து கொண்டு வந்தேன். ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படியாக இருக்கும்போது திருமணம் சொல்லும்போது 2 பேரும் காதல் பண்ணிட்டோம். சரி விருப்பமாயிருச்சு. சரி குடும்பத்தில் வந்து சொன்னோம். என் சைட்டில் ஓகே, அவங்க சைட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் காதல் பண்ணும்போது பிரச்சனை தான். ஏன்னாக்கா அவங்க கிளம்புற நான் போய் பார்ப்பேன். முடிஞ்சதும் ஓடி போய் பார்ப்பேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா அவங்கள அடிக்கடினா கொடுத்து சரியான அடினா கொடுத்து நம்ம செஞ்சுருக்குறாங்க. ஸோ அது தாங்க முடியாமல் என்கிட்ட சொல்லும்போது சரி இதுக்கு மேலே நம்மளும் இது பண்ண கல்யாணம் பண்ணிடுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நீங்கள் அவங்க இப்போ லவ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, விரும்பிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நீ ஜெயில் போயிட்டு இருந்தீங்கன்னு? தெரியாது. அப்பயும் தெரியாதா? தெரியாது. அதான் வேற கதைக்கு அப்புறமா. ஓகே, இதில் பூசாரியாக இருக்கிறீங்க. அந்த மாதிரி தெரியும். நல்லா நான் இப்போ சூப்பர்வைசராக இருக்கிறேன். அந்த வேலையை பண்ணுறீங்க. அவங்க ஃபேக்ட்ரியும் என் ஃபேக்ட்ரியும் பக்கத்தில் தான். சரி சரி. ஸோ நாங்கள் காதல் பண்ணுவோம். ஃபேன்ஸ் இருக்குல்ல, பாகார் இருக்குல்ல, பாகார்னாக்கா கம்பி வேலை இருக்குல்ல, அதில் தான் கையை இப்படி வச்சுக்கிட்டு அவங்க அங்கே கையை வச்சுக்கிட்டு இப்படி தான் பேசுவோம். அவங்க பிரேக் டைம் என் பிரேக் டைம். ஓகே ஓகே ஓகே. ஒரு 15 நிமிஷம் வித்தியாசம் தான். சரி சரி. ஸோ சில நேரத்தில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவோம். சில நேரத்தில் கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அடிக்கிறாங்க அது இதுன்னு சொல்லும்போது சரி சரி வேற ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்லி கூட பேச்சு வந்துருச்சு. சரி 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 அப்படி சொல்லும்போது நம்ம ரோமியோ மாதிரி இப்போ ஜூலியட்டை தூக்கிட்டு வர நிலைமை வந்துருச்சு. சரி சொல்லி என் குடும்பத்தில் முறைப்படி சரி எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க மச்சாங்க மாமா தாய் மாமா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் முறைப்படி பொண்ணு கேட்க போனோம். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொடுக்க முடியாது. ஏன் உங்களை ஏன் கொடுக்கலன்னாங்க? ஏன் சொல்லும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு, அம்மா தான் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, அக்கா அண்ணனுங்க. அவங்க அம்மா ஒரே புடிமலம் சொல்லிட்டாங்க. என் மகனுக்கு இந்த அரசாங்கத்தில் இந்த சாக்காடை கூட்டுறாங்கல்ல அவங்களுக்கு வேணும்னாக்கா நான் பொண்ணை கொடுப்பேன். ஆனால் இந்த ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன். எனக்கு ஃபேக்ட்ரி அப்பதான் புதுசா வந்தது, நிரந்தரம் இல்லை. கல்யாணம்னாக்கா எப்படி சாப்பாடு போட்டு குடும்பம் நடத்த முடியும்? அதனால இதுனாக்கா நிரந்தர சம்பளம் இருக்கு, சாகுற வரைக்கும். அவங்க அப்பாவும் கவுன்சிலர் தான் வேலை பார்த்தாருன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அபிப்பிராயத்தில் முடியாது, ஒத்த காலில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி. ஸோ அப்போ என் குடும்பத்துலையும் சொல்லிட்டாங்க. சரி அவங்க அபிப்பிராயம் முடியாதுன்னு சொன்னாக்கா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. சரி பேசுகிற வரைக்கும் பேசி பார்த்தாங்க, முடியல. சரி வாங்க போவோம்னு சொல்லி சொல்லும்போது நான் சொன்னேன் இருங்க இங்கே கேளுங்க, இப்போ என்னத்துக்கு இங்கே வந்திருக்கிறோம்? கல்யாணத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறோம். என் கல்யாணத்தை பற்றி தானே பேச வந்தீங்க, நான் தானே கல்யாணம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் முறையாக கேட்கணுன்ட்டு நான் யாரை கல்யாணம் பண்ண போகிறேன்? அப்போ அவங்க கேட்டாங்க ஏன் அப்படி? நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன்னு. ஸோ கேட்டாங்க
நீ யாரை கல்யாணம் பண்ண போற? அப்போ நான் சொன்னேன், அங்கே நிற்கித ராஜேஷ், அதைத்தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். இப்போ அதை கேளுங்க, அது யாரை கல்யாணம் பண்ண போகுதுன்னு சொல்லி. எங்கேருந்து துணிச்சல் நிறைய வந்துச்சுன்னு தெரியல. அவங்க கேட்டாங்க, நீ யாரம்மா கல்யாணம் பண்ண? அப்போ அது சொன்னிச்சு, இவரை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன். விளங்கிச்சா? சரி, நான் அதை கல்யாணம் பண்ண போகிறேன், அதை என்னை கல்யாணம் பண்ணுவேன். சரி, முறைப்படி வந்து கேட்டு முறைப்படியாக அந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரி சரி சரி. இப்போ நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்கிறோம். அப்படி சொல்லிட்டீங்க. அது ஒரு பயங்கர துணிச்சலா ஹீரோ மாதிரி பண்ணிருக்கீங்க. அப்படி போகணுமா இல்லை இப்படி வேணுமா? என்ன என்ன ஏஜ் இருக்கும் அப்போ உங்களுக்கு? அதில் என்ன ஏஜ் இருக்கும் உங்களுக்கு? எனக்கு 21 வயசு, மனைவிக்கு 20 வயசு. ஓகே, ஒரு வயசு வித்தியாசம். எங்கேருந்து துணிச்ச எப்படி வந்துச்சு எனக்கு இல்லை. சரி, அப்படி பேச பிறகு அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. சரி சரி. நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்க பேர் கட்டு போயிடும் 2 குடும்பத்துக்கும். சரி சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வைங்க கல்யாணத்தை சொல்லி அன்னைக்கே 2 மாதத்துக்கு முன்னே தேதி குறிச்சாச்சு. இப்படி கல்யாணம் பண்ணி வந்தது தான் நானும் என் மனைவியும். ஸோ வந்த பிறகு தான் என் வீட்டில் அவங்க வந்து கத்தலிக்கு. ஓகே, அவங்க தான் கிறிஸ்டியனா? அவங்க கத்தலிக் கிறிஸ்டியன், நான் வந்து இந்து. சரி. ஸோ நான் இப்போ பூசாரியாக இருக்கிறேன் கோயிலுக்கு, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு. ஸோ இந்த போய்கிட்டே இருக்கும்போது அதே டைமில் எனக்கு வேற ஒரு உறவும் வந்துருச்சு. வேற ஒரு உறவுனா? பெரிய வீடு சின்ன வீடு. வேற ஒரு அஃபேர் வந்துருச்சா? இவங்க பெரிய வீடு, ஒரு சின்ன வீடு. வைஃபை மேரேஜ் பண்ண போறேன், அப்பயே இவங்க கூட தொடர்பு. அந்த 2 மாசம் கேப்லையா? அது முன்ன நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அவ்வளோ இறுக்கமா வரல, நெருங்கி வரல. மேரேஜுக்கு வந்தாங்க. அவங்களும் வந்தாங்களா? என்ன சொல்லிங்க? அவங்களும் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி கல்யாணத்துக்குலாம் வந்தாங்க, இருந்தாங்க. ஆனா ரகசியமா தான் இருந்துச்சு, யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த கல்யாணம் பண்ற நேரத்திற்கு முன்பால இருந்து 8 வருஷம் சம்பவங்கள் நடந்தது. 8 வருஷம் இவங்க கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவங்களோட கூடயும் தொடர்பு எனக்கு. ஓகே. ஸோ அவங்களும் ஒரு தனி, அவங்களும் அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. நீ கல்யாணம் பண்ணி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது, தர்க்கம் ஒன்றும் வரல. அப்படி இப்படி மறைப்பொருளா 3 பேரும் கேம் எல்லாம் ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு தான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கல பார்த்தேன். சரி சொல்லுங்க. கல்யாணம் பண்ணல, அவங்கள நான் கல்யாணம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா. சரி சரி சரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க தனியாக அவங்க சினிமா வீட்டில் தான் ஒண்டியா இருந்தா, அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. சரி ஓகே. ஸோ சரி வா தனியாக போயிடுவோம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்து தனியாக ஒரு ரூம்பு பார்த்து தனியாக ஒரு ரூமில் இப்படியே ஒரு 8 வருஷத்துக்கு வாழ்க்கை. மனைவிக்கு தெரியாது இல்லையா? மனைவிக்கு தெரிய வரல. ஸோ மனைவிக்கு நிறைய விஷயம் தெரியல. அதில் இருந்து நீங்கள் ஜெயிலுக்கு போனதும் தெரியல, இதுவும் தெரியல. அவங்க வீட்டு வேலை வீடு வேலை அப்படி இருந்துட்டாங்க. ஓகே ஓகே, இருந்துருந்தாங்க. சரி. இந்த காலம் நீங்கள் இங்கே பூசாரியாக இருக்கீங்க, சூப்பர்வைசராக இருக்கீங்க, வீட்டுக்கு வரீங்க, இங்கேயும் போகிறீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதான் பார்த்தேன், திருப்பி தண்ணியில் லேசாக உழுவ ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி தண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. திருப்பி ட்ரிங்க்ஸில் உழுவ ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி. திருப்பி கஞ்சாவும் லேசாக கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு டைமில் ஓடிக்கிட்டே இருக்குது. சரி சரி. அப்படி ஓடிக்கிட்டு இருந்த காலத்தில் தான் இப்படியாக போயிடுது. ஒரு நாள் என் மனைவி கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. பின்னாலே வந்து எங்கே போகிறேன்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதையா? இல்லை, சின்ன வீடு வச்சு இந்த 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 இன்னொரு பொண்ணோட இருக்குல்ல. ஓகே ஓகே. அது எப்போ, எந்த வருஷம், எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் மேரேஜ் ஆகி? மேரேஜ் பண்ணி ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அல்லது குழந்தையும் உங்களுக்கு? 2 குழந்தையாச்சு. 2 குழந்தையாச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களை டவுட் ஆகி பிடிச்சிருக்கிறாங்க. சரி, என்ன என்ன நடந்துச்சு அன்றைக்கி? இல்லை, அவங்க தேடி வந்து அந்த வீட்டு கதவை தட்டும்போது, திறக்கும்போது பார்த்தாக்கா என் மனைவி சண்டை போட்டு இது ஆகி அப்புறம் வீட்டை விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, அதான் சொன்னேன், இவனை கல்யாணம் பண்ணாத, உன்னை நடுத்தருவில் விட்டுருவான், பத்தியா இப்போ வந்து நிற்கிற வாழை வெட்டியா இங்கே வந்து இப்போ வந்து சொல்கிற இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய சண்டை. அதோட அவங்களுக்கு என் வாய் பக்கத்தில் அக்காவுடைய புருஷனுடைய அக்கா வந்து பெரிய ஜட்ஜு, அவங்க ஜட்ஜாக இருக்கிறாங்க. சரி. அவங்கள்ட்டலாம் சொல்லி டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் அப்ளிகேஷனாக கொண்டு வந்து, என் மச்சான்
சைன் பண்ணுங்க, சரி இனிமேல் அவங்க கூட நீங்கள் சேர்ந்து வாழ முடியாது, அவங்களும் அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, டிவோர்ஸ் ப்ரொசீடிங் பண்ணணும், சைன் பண்ணுங்க. அவரை அடிக்க வீட்டை சுற்றி திரட்டி அவரோட நான் விரட்ட அதுல சைன் பண்ணல, அது அப்படியே விட்டாச்சு. சரி சொல்லி திருப்பி வந்தாங்க. அந்த காலகட்டத்துல தான் சன்னியாசி போறது நிலைமைக்கும் வந்தோம். அப்படி வந்துட்டீங்க. ரெண்டு பேரையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசி போவோம்னு சொல்லி அது கொஞ்ச நாள் சன்னியாசியா தான் வாழ்ந்த கொஞ்ச நாளா வீட்டுல. அப்படியா? ஒரே மட்டும் வேஷ்டி தான், தலைவலி எல்லாம் வச்சு படுக்கிறது இல்ல, வேஷ்டி விரிச்சு போட்டு கையை வச்சு இதுதான் தலைவாணி, அதெல்லாம் படுக்கிறது. மனைவி பிள்ளைங்க கட்டில தூங்குவாங்க. ஓகே ஓகே. ஸோ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தனியாசியா போயிடலான்ற முடிவு போட்டீங்க. சரி, இதெல்லாம் பார்த்து இங்கே ரெண்டு பக்கமும் பிரச்சனையா இருக்குது. இந்த பக்கம் தெய்வ பக்கம். அப்புறம் திருப்பி வர தண்ணியில் லேசாக விழுந்து அப்பதான் சொன்னேன், நான் அது இது நீ தெய்வமா என்னன்னு எனக்கும் தெரியல. என்ன நடந்துச்சுன்னாக்கா பெரிய வீட்டுக்கும் சின்ன வீட்டுக்கும் சண்டை, எனக்கும் சண்டை. சரி. ஸோ இந்த சண்டையில் ஒரு வாட்டி நான் என்ன தருக்கோனாக்கா, பள்ளியில் தான் கல்யாணம் பண்ணுற சொல்கிற வற்புறுத்துற, நீ ஆம்பளை பக்கமாக தான் வரணும், ஆண் பக்கம் தான் அதிகாரம், நீ ஆணை கல்யாணம், நான் இந்துனாக்கா நீ இந்து வரணும். சரி. இல்லைன்னு சொன்னாக்கா உன்னை கல்யாணம் பண்ண முடியாது. தண்ணி நல்லா போட்டிருக்கிறேன், மணி 12 கிட்ட இருக்கும் ராத்திரியில. சரி சரி வா உன் சாமியை கூப்பிடு, உன் சாமியை வந்து பேசுனுச்சுனாக்கா உன் வழியில நான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல வெளியில சண்டை. கூப்பிடு உன் சாமியை. இப்ப அப்ப நான் சொன்னேன், வா என் சாமியை கூப்பிடுறேன், வருவோம் பாரு அப்படின்றீங்க சொல்லி அந்த ராத்திரியே சண்டை அங்கேருந்து ஏற்றிக்கிட்டு கூட்டிட்டு போனேன். சரி சரி. அங்க போனாக்கா மணி 1:15 சரி சரி. ஸோ எல்லாம் தூங்கிட்டாங்க, எல்லாம் கூட்டிட்டு தூங்கிட்டாங்க. சரி. ஸோ வெளியில எங்க 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. இப்போ உன் சாமியை கூப்பிடு, உன் சாமியை தான் பூட்டி வச்சிருக்காங்க, உன் சாமி எங்க சொல்லி தர்க்கம். அந்த தர்க்கத்துல அந்த பூசாரி அந்த பக்கத்துல தானே, அவருக்கு காது கேட்டு கதை திறந்துட்டு இருந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்க. சரி சரி சரி. அப்போ நான் சொன்னேன், ஐயா இங்க பாருங்க ஐயா, நான் சாமியை தேடி வந்தேன், சாமியை ஏன் அடைச்சி வச்சிருங்க, திறந்து விடுங்க, நான் சாமி கிட்ட பேசணும். அவர் சொன்னார், ஐயா மணி 1 1:30 போகுது, கோயில் தான் சாத்தியாச்சு, நீங்கள் தண்ணி சாப்பிட்ருக்கிற, நாளைக்கு வாயா. அப்போ தான் நான் சொன்னேன், அப்பா சொன்னாக்க எனி டைம் நான் எங்கள் அப்பா போய் பேசலாம், இது கடவுள் என் அப்பாவோட பெரியவர், அப்போ அவர்கிட்ட பேசுறதுக்கு ஏன் நேரங்காலம் பார்க்கணும், சரி நான் பேசணும் இப்போ தரங்க சொல்லி அவர்கிட்ட சண்டை கொடுத்துக்கிட்டு, அவருடைய 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களும் என்னமோ வாட்ட சாட்டமா அவங்க 2 பேர் வந்து என்ன சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஆச்சா பூச்சான்னு பேச ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் பார்த்தா நான் ஒரு ஆளு சரி அடிச்சு அடிக்கடி இருந்துச்சுனாக்கா சண்டை போட முடியாது. 2 பேரும் காடியில வந்துட்டோம். சரி சரி சரி. காடியில வரும்போது சண்டை, காடி ஓட்டிக்கிட்டே வரும்போது சண்டை போடுவோம்னு சொல்லிட்டேன். சரி, மூத்தவளுக்கும் வாழ வேணாம், உனக்கும் வாழ வேணாம், நான் வாழ்ந்தா தானே உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. சரி நான் செத்து போறேன்னு சொல்லி காடி கதவை திறந்து பாஞ்சிட்டேன். காடி பாஞ்சிட்டீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போதா? வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது கதவை திறந்து பாஞ்சிட்டேன் சொல்லிட்டு. சரி சரி. காடி போகுது, டிரைவர் இல்லாம அவங்க பக்கத்துல உட்காந்து இருக்கிறாங்க. நான் ரோட்ல விழுந்து பிறண்டு எழுந்திருக்கிறேன், ஒண்ணுமே ஆகல. ஐயோ காடி போகுது சொல்லி காடியை விரட்டிட்டு ஓடுதேன். மெதுவாக தான் போச்சா காரு? மெதுவாக அது ஒரு ஸ்பீட்ல போய் அங்கே போய் நின்றுச்சு. சரி சரி. எது முட்டலை, எது இடிக்கலையா? ஏன்னாக்கா அங்கே குழி தோண்டி வச்சிருந்தாங்க டிராஃபிக் லைட் போடுறதுக்கு. சரி. அதனால மண் அள்ளி போட்டு வச்ச வச்சு அந்த மைட்டு மண்ணில் போய் நின்றுச்சு. அது இல்லாட்டினாக்கா குழிக்குள்ள தான் போயிருக்கோம். சரி 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 சரி. அந்த ஸ்பீட்ல அது போனுச்சு. ஏறக்குறைய உங்களுக்கு 300-400 மீட்டருக்கு காடி டிரைவர் இல்லாம போனுச்சு. சரி சரி. அவங்க பயந்துருப்பாங்களே கூட? பயந்துட்டு அவங்க ஓடி போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிட்டாங்க. சொன்னா உளுந்து எழுந்திருச்சு காடியை விரட்டிக்கிட்டு ஓடுறேன். காடி சரி அப்படி இப்படி காடி ரிவர்ஸ் பண்ணி எடுத்துட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து
அப்படி இப்படி சண்டை போட்டு ஏற்றி வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஓகே ஓகே. அது ஒரு இன்சிடென்ட். சரி சரி. இது இப்படியே ஓடுது 8 வருஷத்துக்கு, 30 வயசு வரைக்கும். சரி, இப்படியே தான் இருக்கீங்க. 21 வயசுல ஆரம்பிச்சதுல கல்யாணம் அப்பயே. ஆனா உங்க மனைவி வரல, போனோம் வீட்டுக்கு கோச்சிட்டு போனவங்க வரல திருப்பி? இல்ல, வந்துட்டாங்க. அடுத்து வந்துட்டாங்களா? டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணாங்களே, அதெல்லாம் அடிக்கடி பொண்ணு நடக்கும் அது. அதெல்லாம் வந்துட்டு பிள்ளைங்களுக்காக சரி வந்துட்டாங்க, அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு சரி இருக்கிறாங்க. ஸோ நானும் சரின்னு சொல்லிட்டு இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. 9 வருஷமா ஓடுனுச்சு. ஸோ இதுக்கு நடுவில் நீங்கள் ஜெயிலுக்கு போனதே உங்களுக்கு தெரியாது ஆரம்பத்துலேருந்தே? அந்த ஜெயிலுக்கு போகிறது எப்படி தெரிய வந்துச்சுனாக்கா, ஒரு நாள் கார்ட் கேஸ் வந்துச்சு. கார்ட் கேஸில் எனக்கு வந்து இந்த மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் இல்லையா? அது மாதிரி மேரேஜ் ஆகி, சரி மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள், 1 வருஷத்துக்கிட்ட ஆகும். சரி சரி. இப்போ பத்திரிக்கையில் என் கேஸ் வெளியாயிருச்சு. ஓ சரி. அப்போ கேஸை வந்து விசாரிக்கும் போது எனக்கு வந்து பவுன் ஓவர் கொடுத்தாங்க. ஏன்னாக்கா என் லாயர் பேசும்போது, இவன் இப்போ திருந்திட்டாரு, இப்போ நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாரு, சின்ன வயசுல தெரியாம செஞ்ச தவறு, இன்னைக்கு இவரை தூக்கி ஜெயிலில் போட்டோம்னாக்கா, போயிட்டு வந்தாருனாக்கா இன்னும் கெட்டு போனாலும் கெட்டு போவாரு, அதான் திருந்திட்டார, ஒரு புது வாழ்க்கை கொடுத்து பார்ப்போம், ஒரு சந்தர்ப்பம் சொல்லித்தான். சரி, மெஜிஸ்ட்ரேட் உனக்கு ஒரு புது வாழ்க்கைக்கு சந்தர்ப்பம் தரேன்னு சொல்லி பவுன் ஓவர் பண்ணிட்டாங்க. இது மக்கானாலு எல்லாம் ரகசியமா தான் நடந்துச்சு, யாருக்கும் தெரியாது. மக்கானாலு பேப்பர்ல வெளியாச்சு, நியூஸ் பேப்பர்ல. சரி சரி சரி. அன்றாட தினம் இருக்குல்ல, அதில் பேப்பரில் வெளியாகின பிறகு என் ஒய்ஃபோடைய ஃப்ரெண்டு யாரோ பார்த்துட்டு, சரி இங்கே பாரு உன் புருஷனுடைய பேர் வந்திருக்குது, இந்த மாதிரி ட்ராக் ஐடிக்கு இந்த மாதிரி கேஸ் வந்திருக்கு, எது சண்டை கொடுத்துருக்கு? இல்லை, என் புருஷன் வந்து சிங்கப்பூர் ஆர்மியிலேருந்து வந்தவர், சரி இவர் வேற. இல்லை, உங்க புருஷன் பேர் தான் பாரு, சரியா சொல்லி பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குது. அப்போ என்னாச்சு? அதுவும் பிரச்சனையா? அப்புறம் நான் எப்படி அதை இல்லைன்னு? சரி சரி சரி. இது ஆமாம், இது நாத்தான். அப்போ என்னை பொய் சொல்லி தானே ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்னமோ சிங்கப்பூர் ஆர்மியிலேருந்து வந்தேன்னு சொல்லி சொன்னீங்க. சரி சரி சரி. அந்த நேரத்தில் என்ன சொல்ல தெரியலன்னு தெரியல, தண்ணி மாதிரி சொல்லி 2 பேருமே இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க, அப்படியே போயிட்டே இருக்கு. இப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ பெரிய வீட்டுக்கு வந்தோன்னாக்கா சண்டை, சரி சின்ன வீட்டுக்காரங்கள சொல்லி, சின்ன வீட்டுக்கு போனோன்னாக்கா பெரிய வீட்டுக்காரவங்கள சொல்லி சண்டை. ஓகே. ஸோ இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இன்னொரு நாள் பார்த்தா சரி, அப்படியே அதே போல் மறுபடிக்கும் சண்டை வந்துருச்சு. சரி. ஸோ அவங்கள நான் வந்து ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டு, சரி நான் வீட்டுக்கு வந்தேன். என்னமோ பொருள் எடுக்கிறதுக்கு, என்னமோ காசோ என்னமோ எடுக்கிறதுக்கு வந்தேன். சரி. வந்த இடத்துல மனைவி திருப்பி சண்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. சண்டை கொடுத்து ஆரம்பித்ததும் எனக்கு சண்டையில் சரி மறுபடிக்கும் தற்கொலை பண்ணினேன். முதல்ல காடியிலேருந்து பாஞ்சி சாவல, சரி மறுபடிக்கும் செத்து. நான் இருக்கிற வச்சுதானே 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க, சரி 2 பேரும் சேர்ந்து வந்து என் கூட வாழுங்க அப்படி சொல்றீங்க சொல்லி 2 பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு எங்க பார்த்தாலும் சுத்தி இருக்கிறேன். அப்படியா? இங்கிட்ட ஒண்ணு இங்கிட்ட ஒண்ணு. இங்கே பாரு, நான் கும்பிடுற சாமிக்கே 2 நான் கும்பிடுறதே 2 இருக்கும்போது அவருடைய பக்தன் நான் ஏன் 2 இருக்கக்கூடாது? ஓகே 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 ஓகே. சொல்லி அந்த வகையில மண்டை கழுவி, சரி சரி 2 பேரும் சேர்ந்து வந்து தான் இருந்தாங்க. சரி 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 சரி. அதெல்லாம் அப்படி போனுச்சு. சரி வீட்டுக்கு வந்தேன்னா அவங்கள அங்கே விட்டுட்டு வைஃபரை சண்டை கொடுத்துட்டாங்களா, சரி செத்து போயிடுவோம்னு சொல்லி சரி பாசானத்தை எடுத்து குடிச்சிட்டேன். பாசாங்கன்னா பாய்சன். பாய்சனா? ஓகே பாய்சன். பாய்சன் எடுத்து சரி. பாய்சன் எதுக்கு வச்ச? வீட்டில் இருந்திருக்காரு, வீட்டில் பேக்கெட்டாக இருக்கும் அந்த பாய்ச்சை, அதுக்கு போடுறது. ஓகே, எலி மருந்து பாய்ச்சை மருந்து இருக்குல்ல, அதை ஒரு 2 பேக்கெட்டா 3 பேக்கெட்டா பேக்கெட்டா இருக்கும். சரி, அதை எடுத்து குடிச்சிட்டீங்க. அதை எடுத்து வெட்டி ஒரே தான் போட்டு சாப்பிட்டு, சரி கோவத்தில் சத்து போறேன்ல வாழ்ந்தா என்ன இருக்குது உங்க கூட சொல்லிட்டு போட்டுட்டு போய் தூங்கிட்டேன். அவங்கள அங்கேயே விட்டுட்டு. தெரியுமா ஒய்ஃபுக்கு நீ குடிச்சது தெரியுமா? இல்லை நீ குடிச்சிட்டீங்களே, எல்லாம் தடுக்கத்தான் வந்தாங்க, அப்படியே குடிச்சிட்டீங்க. அப்படி இப்படின்னு சண்டை போட்டு தட்டி விட்டுட்டு சரி நம்ம இதை ஏற்றி விட்டுருவோம் சொல்லி ஏற்றி விட்டுட்டேன். ஸோ அவங்களையும் நடு ரோட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். தண்ணி வேற வேகமாக இருக்கா, மப்பு. ஸோ இது ஏற்றணும், சண்டை போட்டதுலையும் வேகத்துலையும் முடியாமல் போய் தூங்கிட்டேன். சரி.
அவங்க அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க 2:30 மணியா 3 மணிக்கு. ஸோ இங்கே தூங்கி கிளம்புற. ஸோ இங்கே யாருமே இல்லை வீட்டில்? இங்கே வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. தெரியாது நீங்கள் குடிச்சது? எல்லாம் தெரியும். நீ குடிச்சது தெரியுமா? எல்லாம் தெரியும். இல்லை குடிச்சதுன்னா பாய்சன் குடிச்சது? பாய்சன் அவங்க தான் அடுப்பங்கரில் தான் சண்டை. அப்போ உடனே உங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் யாரும் சேர்க்கலையா? கூட்டிடாதுன்னு சொன்னால் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தான் சாவறதுக்கு தான் நான் குடித்தேன். அப்புறம் என்னத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்? யாரும் உங்களை கம்பல் பண்ணலையா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க? எல்லாம் கம்பல் பண்ணாங்க, அது பண்ணாங்க, நான் இடம் கொடுக்கல. சரி செத்தா பாரு தான் நான் குடித்தேன். அப்போ கொடுத்து இது பண்ணிடு. சரி அப்படின்னா விட்டுட்டாங்க. அப்படியா? ஸோ அப்படி படுத்துட்டேன். சரி. மற்ற நாள் வாய்ப்பு வந்து எழுப்புறாங்க. எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சதும் கேட்டாங்க, நீங்கள் இன்னும் சாவலியா, உயிராக இருக்கிறீங்களா? கண்ணு முடிச்சதும் இதை கேட்டதும் கேட்டேன், என்ன பேசுகிறாங்க நீ, சாவில் உயிராக இருக்கிறேன்னு சொல்லி, என்னாச்சு உனக்கு? சரி சரி சரி. அப்போ வந்து உங்களுக்கு தெரியாதா என்னாச்சு எனக்கு? அப்போ தான் கண்ணு முடிச்சு, அப்போ தான் நம்ம மப்பு எல்லாம் இறங்கிருச்சு. என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியும். என்ன நீ அப்படி கேட்குறாங்க? இல்லை நேற்று ராத்திரி நீங்கள் பாய்சன் குடிச்சிங்க. நான் பாய்சன் குடிச்சேனா? இருக்காது. இல்லைங்க நேற்று ராத்திரி நீங்கள் குடிச்சிட்டு தான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போக மாட்டேன்னு சண்டை கொடுத்தீங்க, அதனால தான் விட்டுட்டோம். அது வேறையா? சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அப்போ தான் ரிகால் பண்ணி பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன். ஆமாம் அப்போ தான் நினைப்பிச்சு, ஐயா 2வது வீட்டை நடு தெருவில் விட்டுட்டு வந்தோமே, வாழவும் முடியல சாகவும் முடியல. சரி 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 சரி. ஒன்றுமே ஆகல. அப்படியா? வலியும் இல்லை, அந்தியும் இல்லை. குடிச்சது என்னமோ டானிக் கண்டா இருக்குது. அதான் குடிச்சது பாயசம் தானே. ஒண்ணுமே செய்யும். சரி 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 சரி. வாழவும் முடியல. இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா, செக் பண்ணீங்களா? பண்ணல. ஒன்றும் இல்லையா? சரி சரி சரி. ஒரு ரியாக்ஷனே இல்லை? ஒன்றும் ரியாக்ஷன் இல்லையா? அதான் ஆச்சரியமா இருக்குது. ஸோ எனிவே சரி அப்படி இருந்தீங்க. ஓகே சரி. வாழ முடியல சாக முடியல அந்த நிலைமையில தான் திண்டாடிக்கிட்டு இருக்கும்போது, சரி நண்பர் ஒரு வாட்டி வந்தார். ஒரு திருந்தி ஒரு போதை தடுப்பு நிலையம் வச்சுருந்தாரு. சரி சரி சரி. ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு ப்ரொப்போசல் சொன்னார். சரி சரி நீ 2 வாட்டி தற்கொலை பண்ணிட்ட, முயற்சி எடுத்து தற்கொலை பண்ணிட்ட, செத்து அப்படின்னு செத்து போயிட்டு மேலே போய் அங்கே பூமியில் உனக்கு ஒரு வழி இருந்துச்சு திருந்தி நல்ல மனுஷனாக வாழ்கிறதுக்குன்னு சொல்லி தெரிய வந்துச்சுனாக்க, சரி நீ வருந்துவியா இல்லையா? வருந்தத்தான் செய்வேன். ஏன் வருந்துவது? ஆமாம் இங்கே வலி இருக்கும்போது நான் செஞ்சுருந்தேன்னாக்கா இப்போ நான் செத்து மேலே வந்திருக்க மாட்டேன்னு. சரி சரி நீ சிந்திச்சு பார்த்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி சொன்னார். சரி நான் சிந்திச்சு பார்த்து சொல்கிறேன். என்னத்தை சிந்திச்சு பார்த்து சொல்லணும்? நான் ஒரு ஆளை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவரை நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தேன்னாக்கா அவரு உன்னை நல்லா ஆக்கிடுவார். அப்போ நான் கேட்டேன் யார் அவரு? அப்போதான் அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து. தலையில் அடிச்சுக்கிட்டேன். இயேசு கிறிஸ்து. சின்ன வயசுல தான் ட்ரினிட்டி சர்ச் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போயிருக்கிறோமே, கேத்தலிக் சர்ச்சுக்கு போயிருக்கிறோமே, அப்பதான் இந்து வச்ச என் மதமும் சம்மதம் தானே. கோயில்லையும் என்னது கிறிஸ்தவ படம் எல்லாத்தையும் வச்சு தான் நம்மளும் கோடிக்கிறோம் வணங்குறோம். இந்த நிலைமையில கொண்டாந்து விட்டுச்சு. என்னது இது கிறிஸ்துவனா காப்பாற்ற முடியாது, அது வெள்ளைக்கார கடவுள், அவருனா பற்றி என்கிட்ட வந்து பேச வராத. நீ பேசுறதுனாக்க நான் உனக்கு கடவுளை காமிக்கிறேன். யாரு தெரியுமா? இப்ப கடவுளே அவதாரம் எடுத்து மனுஷ ரூபத்துல. அப்ப லேசா கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் லேசா நல்லா இருந்தேன். இதை விட்டுட்டு இந்த பக்தி சக்தியில கொஞ்சம் இருந்தேன். சின்ன வயசுல நான் வந்து புத்தர் கோயிலுக்கு நான் போய் மந்திரம் நான் சொல்லுவேன். அப்படியா? கடவுள் பக்தின்றது வெவ்வேறு விதத்துல இருந்துட்டே இருந்துச்சு. அது 8 வயசு 9 வயசுல சாப்பாடு இல்லையா, அங்க போனா சண்டே ஸ்கூல் கத்து கொடுத்துட்டு இந்த
மந்திரம் சொல்கிறதுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்காக போய் அந்த சாமியை கொடுத்துட்டு சொல்லவா மந்திரம்? சொல்லுங்க. யோவாடா தாங் பாவாரோ மானு ஜேசு சக்கியமுனி காத்தா பகவாத்தோ புக்தம் சரணம் கச்சாமி சங்கம் கரணம் கச்சாமி தாமம் கரணம் கச்சாமி. 9 வயசுல படிச்சது ஞாபகம் இருக்கீங்களே. ஓகே 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 ஓகே. அது அப்படி அப்படின்னா போய் படிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் கடவுளை தேடி வந்து இப்ப இந்த நிலைமையில இப்ப இவர் உங்க ஃப்ரெண்ட் இப்ப சொல்றாரு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி வந்துட்டேன். ஏசுவா இல்ல அப்ப நான் கேட்டேன் இயேசுன்னு சொல்கிறேன், நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். அப்பா அவர் சொன்னார், நீ சிந்திக்கிற அறிஞ்ச இயேசு கண்டா இல்லை, இது வேற இயேசு. சரி. கிறிஸ்தவங்களுக்கு 2 இயேசு இருக்கிறாங்களா? வேற இயேசுனாக்கா எனக்கு தெரிஞ்ச இயேசு இந்த சிலுவையில் அடித்து தொங்குறாரு, அதுதான் இயேசு. வேற இயேசுவா? அப்பா அவர் சொன்னார், நினப்பு இருக்கா? நீனு நானும் தானே ட்ராக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா தானே பாவிச்சோம். நீ தானே என்னை சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் ஏற்றி விட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்கு. நான் விட்டுட்டு வந்து இப்போ பாரு நல்லா இருக்கிறேன்னா இல்லையா? ஏன் நான் நல்லா இருக்கிறேன்னாக்க இந்த இயேசு எனக்குள்ளே வந்தார், என்னை காப்பாற்றினாரு, நல்லா இருக்கிறேன். அந்த இயேசு தான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இயேசு எனக்கு தெரியாது, அந்த இயேசு தான் தெரியும் சொல்லலை. அப்போ தான் அவர் சொன்னார், அந்த இயேசு வந்து கத்தோலிக் வணங்குறது, சிலுவையில் அடித்து அங்கேயே தான் தொங்குறாரு. சரி. ஆனால் இந்த இயேசு சிலுவையில் அடித்தார், அந்த மாதிரி தான் தொங்குனாரு, செத்தாரு. ஆனால் செத்ததுலேருந்து உயிரா வந்துட்டாரு. அந்த உயிரா வந்தவருக்கு நீ உன் உள்ளத்துல இடம் கொடுத்தனாக்கா, உன் வாழ்க்கையில சரண்டர் பண்ணனாக்க என்ன கண்டா உன்னைய மாத்திருவாரு அப்படின்னு சொல்ற அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன், இது ஒரு மாதிரியா இருக்குது, என்ன கேட்டது இல்லை, கேள்விப்பட்டதுல. இவர் வந்து எனக்குள்ள தங்கி நான் இப்படி இருக்கவா அப்படி. பட் அவர் நல்லா மாறிட்டாரு, உங்க ஃப்ரெண்டு தான் அடிச்சு நல்லா மாறிட்டாரு. அவர் இப்ப பாஸ்டரா இருக்காரு. சரி 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 சரி. ஸோ அப்படி இருக்கும்போது சொன்ன முடியாது, அது வெள்ளக்கார சாமி. பிறந்தா இந்து, வாழ்ந்தா இந்து, செத்தா இந்து, இதுதான் என்னுடையது. என் குடும்பத்திலையும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, நான் மதம் மாறுறதில்ல, நீ போயிரு. வேணும்னாக்க வழியில வந்து என்கிட்ட பேசுறதுனாக்க நீ வந்து பேசு, கிறிஸ்தவ மதத்தெல்லாம் இங்கே கொண்டு அடுத்த வாட்டி வந்து அந்த மாதிரி உன்னை அடிச்சிருவோம் சொல்லி விரட்டி விட்டுட்டேன். சரி அவர் சொல்லி போகும்போது சொல்ல, நீ எதுக்கும் சிந்திச்சு பாரு, அங்கே போயிட்டு பூமியில் வலி இருந்துச்சு திருந்துறதுக்கு, நீ அதை ட்ரை பண்ணாமல் போனேன்னாக்கா நஷ்டம் நீ தான் சொன்ன. கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி நீ சிந்திச்சு பாரு. சரி நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக குடித்தேன். ஏன்னா எனக்கு பதில் கிடைக்கல, யாரா இந்த இயேசு, எப்படா நம்மக்குள்ள வந்து இருப்பாரு, எப்படா நம்மள காப்பாத்துவாரு. ஏன்னா எங்க அண்ணனே நாய் சங்கிலில போட்டு கட்டி இது பண்ணிச்சு, லாக்அப்ல போனேன், வெளியாகி வந்து அஞ்சிலில கடந்தேன். யாரோ எனக்கு உதவி பண்ணாங்க, விடுறதுக்கு முடியல. மலேசியாவில் முத ட்ராக் சென்டரு நாங்க தான் திறந்து வச்சோம். அப்படியா? அப்ப போலீஸ்காரங்களுக்கே இந்த ட்ராக்கை பத்தி தெரியாது. அப்படியா இருந்துச்சு அந்த காலம். ஸோ இல்லைன்னு அப்போ அவர் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லும்போது எப்படி இது ஆகும் சொல்லி குடிச்சா தான் இதுக்கு சிந்திக்க முடியும்னு சொல்லி இன்னும் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேன். குடிச்சிட்டு வந்தேன்னாக்கா கை காலெலாம் தெரியாது, சரி, காடியெல்லாம் அந்தரத்தில் தொங்கும். வீடு இந்த மாதிரி தான். இதுக்கு தாண்டினாக்கா சாக்கடை, 2 டயர் முன்னுக்கு தொங்கும், 2 டயர் பின்னால இருக்கும். கிளம்புற எழுந்திரிச்சு வந்து பார்த்தா தான் தெரியும் காடி அந்தரத்துல தொங்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ போதையா, அவ்வளோ போதை, அவ்வளோ வெறி. என்ன வெறி? நம்ம தமிழ சாமியை விட வெள்ளக்காரன் சாமிக்கு என்னடா பவர். பிறந்தா இந்து, வாழ்ந்தா இந்து, செத்தா இந்துவோடைய எண்ணத்துல வாழ்றேன். அப்புறம் எப்படி விட்டு கொடுப்பேன்? இப்போ எனக்குள்ளேயும் அதுவும் இருக்கிற வாசி எனக்கும் தெரியல சொல்லி அதிகமாக குடிச்சு பதிலே கிடைக்கல. மறுபடிக்கும் இந்த 9 வருஷத்துல மறுபடிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு ஒய்ஃபோட தான். சரி இதோட முடிச்சுக்கிறோம் அந்த கதையை சொல்லி என் மனைவியை கொலை பண்ணினேன், கத்தி எடுத்தேன். அடுப்பாங்கல்ல தான் சண்டை. ஸோ பார்த்தா அங்கே
காய்கறி மனைவினா மூத்த மனைவி. மூத்த மனைவி. சரி. காய்கறி இருந்து வெட்டுற கத்தி இருந்துச்சு. கத்தியை எடுத்து ஒரே குத்து என் பொண்டாட்டியை. உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் பிளஸ்.